ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கீச்செயின் ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண கீச்செயின் வீட்டில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறீங்க. February 14 வேற வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீச்செயின் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் லோக்கலில் இருக்க பிரிண்டிங் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாத்தையும் மிரர் பண்ண மாதிரி பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு இமேஜில் ஒரு கிராஸாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட மிரர் இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு KeyChain சொல்ல வர இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இது மிரர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் KeyChain வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சேனலோட லோகோ தான் பார்த்தீங்கன்னா KeyChain செய்ய போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் இருக்குது நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று மிரராக இருக்கிறதுனால ஒன்றுக்கு போய் நம்ம ஒன்று வச்சோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இமேஜ் மிரர் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் எடுக்க சொன்னது. இதே மாதிரி ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்க டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு இமேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த KeyChainோட இமேஜ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஃபோட்டோயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரைலேருந்து மோல்டிட் அப்படின்ற ஒரு இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலில் இருக்க ஸ்டேஷனரி கடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேக் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 25 ரூபா வரும். ஸோ இது ஒன்று வாங்கிக்கலாம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கட் பண்ணி எடுத்தோம். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் இந்த மாதிரி 2 காம்பனன்ட் இருக்கும். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசின் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் சொல்லுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஃபுல்லாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. ஸோ இது பிரிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுன்னு ஒட்டுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முகத்துக்கு போகிற அந்த பவுடர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொட்டிட்டு ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இது கையில் ஒட்டாது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எந்த கலரும் பார்த்தீங்கன்னா தனித்தனி டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு பாதி பார்ட் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நல்லா உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த உருண்டையை வச்சுருங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் சப்பாத்தி கட்ட மாதிரி ஏதோ ஒரு ரவுண்டான பொருளை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து தேய்ச்சி விடுங்க. ரொம்பவும் ஓவராக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸோட அதை தேய்ங்க. ஸோ தேய்ச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவாவது திக்னஸ் இருக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து நம்மளோட சேனல் லோகோ எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன் அந்த மோல்டோட பேக் சைடில் ஒட்டணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபெவிகால் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுறேன். இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோல்டிங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி பண்ணாமல் ஓரளவு மேலால வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வச்சு சின்ன கட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலால வச்சு ஒரு தேய்க்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்ப ஈஸியாக உட்காந்துரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்க KeyChain பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே வர போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபெவிகால் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். அடுத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. இந்த நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருக்கிறது டீட்டெயில் நைஃப் எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் சில மைனூட்டான பார்ட்ஸ் இருக்கும். அதுக்காக இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது காயறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதில் சைடில் இருக்க வேஸ்டான பார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுத்தி ரொம்ப எழுத்துறக்கூடாது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். ஸோ அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான எட்ஜஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா KeyChain நம்ம லோகோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க தேவையில்லாத வேஸ்டான பார்ட் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இப்படி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்தோன்னே ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப காயாமல் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் காய விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோகோ கிடச்சிரும். அடுத்து இந்த பென்னோட எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா மோல்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே பிசுறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விட்டு அழுத்தி விடுங்க. அப்படி அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எட்ஜஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரிலாம் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீச்செயின் போகிறதுக்கான ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே போட்டால் மட்டும் தான் நம்மளால் போட முடியும். இது காஞ்சிருச்சு அப்படின்னா ஓட்ட போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சோ அல்லது கம்பி வச்சோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் போட்டுருங்க. இதோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பி உள்ள போகிற ஹோல் போட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 கீச்செயின் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 4 பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கீச்செயின் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச அந்த 4 கீச்செயின் கரெக்டாக பேக்கில் அந்த மோல்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது காயறதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணி வச்சு அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் இதோட பேக் சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட லோகோ எடுத்துக்கலாம். ஸோ லோகோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒட்டணும். ஸோ சொன்ன மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு கரெக்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அந்த இது விலகின மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. வச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லாத்துக்கும் நம்ம ஒட்டிடலாம். ஃபைனலாக நம்மளோட கீச்செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீச்செயின் வந்திருக்கு. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக நம்ம சேனலோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்தளவு சூப்பராக வந்திருக்கு. சின்சானும் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெறும் ஷீட் தான் ஓடிருக்கோம். ஸோ மேலே கை வச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த கீச்செயினோட 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேப் வச்சு நம்ம ஒட்டிடணும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி டேப் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த ஃபோட்டோ ஷீட்லேயே இருக்குன்னா நீங்கள் அடிக்கடி கை பாரப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்காகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஒட்டிட்டு தேவையில்லாத ஏஜஸ்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த லோகோஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அழியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்படி டேப் கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனூட்டான பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிசுறு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நீட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கோங்க. தீப்பெட்டி எடுத்துகிட்டு அதை பற்ற வச்சுக்கோங்க. நீங்கள் பற்ற வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக அதோட எட்ஜஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே உருகி பார்த்திங்கன்னா அந்த எட்ஜோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த டேப் ஒட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே செட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதோட கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் வச்சு காமிச்சிக்கோங்க. இது பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். கையில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றாத அளவுக்கு பார்த்து பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளோட டாலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சாவி வைக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாவி வைக்கிறதுக்காக அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் இருக்க ஸ்டேஷனரி கடையிலுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு லோகோவுக்கு மேலே இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஹோல் போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக அதில் வந்து வச்சுக்க முடியுது. வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 கீச்செயின் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு நம்ம ஷாப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண கீச்செயின்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீச்செயினாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ உண்மையிலே வேறு லெவல் அவுட்புட் வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட பைக் கீச்செயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் வால்பேப்பர் இது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஒரு கீச்செயினாக பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அடுத்து ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்சான் தான். ஸோ அந்த ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கீச்செயின் இருக்குது. அடுத்து நம்மளோட ஃபோட்டோ போட்ட ஒரு கீச்செயின் இதுவும் பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ஃபேவரட் பிக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ஒரு கீச்செயின் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த 4 கீச்செயினில் உங்களுக்கு எந்த கீச்செயின் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ போட்ட கீச்செயின் நீங்களே வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த கீச்செயின் வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பர்த்டே வருது அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வச்சு பண்ண இந்த ஒரு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் இதை தான் பார்த்தீங்கன்னா என்னோட பைக் கீச்செயினை யூஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இனி உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபோட்டோயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கீச்செயினை மாற்றுங்க. கடையில் கொடுத்து 200 300 கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மறக்காம கிரியேட்டிவ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது நம்ம சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.